अतिमधुरचापहस्ताम् अपरिमितां मोदभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे ॐ ऐं ह्रीं श्रीं. We will chant now, first three stanzas. न तातो न माता न बन्धुर्न दाता न पुत्रो न पुत्री न भृत्यो न भर्ता मृत्यो अल्ल भृत्यो यारो मृत्योनु सोन्न मनुष्य न झाया न विद्या न वृत्तिर्ममैव घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी भवाब्धावपारे महादुःखभीरू पपातप्रकामी प्रलोभी प्रमत्तः कुसंसारपाशप्रबद्धः सदाहम् घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी न जानामि दानं न च ध्यानयोगम् न जानामि तन्त्रं न च स्तोत्रमन्त्रम् न जानामि पूजां न च न्यासयोगम् घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी अम्बा भवानी நீதான் என்னுடைய ஒரே கதி. உன்னை தவிர எனக்கு வேறு கதியே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா அவள்கிட்ட தான் கருணையும் இருக்குது, எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் இருக்குது. இப்போது நம்ம அம்மாட்ட கருணை இருக்குது, ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளோட சேர்ந்து அழதான் முடியும் அவங்களால. சில பேர்கிட்ட வல்லமை இருக்கலாம், ஆனால் இதயத்தில் கருணையே இருக்காது, அப்போ அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் அம்பாள்கிட்ட அதிசய கருணாம், அவ்வளோ கருணை இருக்கு, கருணை கடல் அவள், அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அதே சமயத்தில் எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடிய சர்வ வல்லமை அவர்கிட்ட இருக்கிறதுனால அவளை தான் ஒரே கதின்னு சொல்லி நம்ம சரணடையணும். தோன்றா துணைன்னு தமிழில் சொல்லுவாங்க. தோன்றா துணை தோன்றாத பரம்பொருள் தத்துவம், அதுதான் நமக்கு உண்மையான துணை. மற்ற துணையெல்லாம் இருக்கும், போயிடும். அதனால் என்ன சொல்கிறார்? ந தாத்தா ந மாத்தா, ந தாத்தா ந மாத்தா. எனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை பந்து உற்றார் உறவினரோ யாருமே உண்மையில் உதவ முடியாது. தாத்தா எவ்வளோதான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு உதவ முடியும்னு சொல்ல முடியாது. ந புத்ரோ ந புத்ரி, மகன் மகள் நேற்று இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, சொல்ல முடியாது. ந பிருத்யோ ந பர்த்தா, த சர்வன்ட்ஸ் ஆர் த ஹஸ்பண்ட், த ஒய்ஃப், எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களாம் நமக்கு உண்மையிலேயே உதவ முடியாது. ந வித்யா ந விருத்திர்மமைவ, கற்ற கல்வியோ இல்லை நம்மளுடைய தொழிலோ வேலையோ இதெல்லாம் நிரந்தரமாக சொல்ல முடியாது எதுவுமே. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புத்தி பிசகி போயிட்டா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. நினச்சிட்ருக்கோம் நம்ம ரொம்ப கல்விமான் அறிவாளிலாம் நினச்சிட்ருக்கோம். கொஞ்சம் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போகிறோம், பைக் டவானு கீழே விழுந்தாலும் தலை அடிபட்டுடுச்சு, என்னாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப நிரந்தரமற்றது இந்த வாழ்க்கை. அதில் நிரந்தரமான விஷயம், சாஸ்வதமான விஷயம்னா என்னது? அந்த பரம்பொருள் தத்துவம் தான், அது இதயத்திலே இருக்குது. அதை இங்கே அம்பாளாக சொல்கிறோம். அம்பாள் நீயே தான் கதி, ஒரே கதின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டோம். பவாப்தாவ பாரே மகாதுக்க பீரு பபாத்த பிரகாமி பிரலோபி பிரமத்தா. அதாவது கடக்க முடியாத எல்லையே இல்லாத இந்த சமுசார கடலை நான் விழுந்துட்டேம்மா, பிரபாத்த.
மகாதுக்க பீரு. இது எப்படிப்பட்டது? மகா துக்கம், எல்லாமே துக்கம் தான். இங்கே பீரு அச்சம் நிறைந்தது. ஏன் விழுந்ததில்? பிரகாமி, ரொம்ப ஆசை வயப்பட்டவன் நான். பிரலோபி, ரொம்ப பேராசை எனக்கு. நம்ம நிறைய சமயத்தில் நம்ம ஒரு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிட்டோன்னா யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆசைப்பட்டுருவோம், தேவையில்லாத ஆசைப்பட்டுருப்போம். இல்லாட்டி பேராசைங்க மாதிரி ஏதாவது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாத சில ஆசைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் சிக்கலில் அப்படி நான் விழுந்துட்டேன். குசம்சார பாஷ பிரபத்தா சதாகம். சம்சாரங்கிறதே என்னது? கூங்கிற வார்த்தை எதை குறிக்குது? ஒரு மாதிரி நெகட்டிவ் சென்ஸ், மிசரபிள். அந்த சம்சார பாஷ பிரபத்தா, அதில் கட்டுண்டு இருக்கின்றேன் சதா, எப்பொழுதும். அதனால் நீ தான் ஒரே கதி. என்னை கடை தேற்றணும்னா உன்னால் தான் முடியும், என்னால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, நான் ட்ரை பண்ணிட்டேன், முடியலை. இப்போது உன்னே கதியாக சரணடைகிறேன், நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும், கடை தேற்ற வேண்டும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பூரணமாக மனமுறி பிரார்த்தனை செஞ்சு சரணடைகிறேன். நான் ஜானாமி தானம். சரி, இந்த சம்சார துக்கத்தில் மீளான்னு சொல்லி ஏதாவது உபாயத்தை கையாளலான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ந ஜானாமி தானம், தானம் கொடுக்குற மனசு வர மாட்டேங்குது. ந தியான யோகம், தியானம் பண்ணுறதை பற்றி தெரியாது எனக்கு. ந ஜானாமி தந்திரம், எந்த தந்திரமும் எனக்கு தெரியாது, எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது. ந ஜானாமி பூஜாம், பூஜை செய்ய உருப்படியாக தெரியாது எனக்கு. நச்ச நியாச யோகம், எந்த யோகமும் எனக்கு தெரியாது. ஆகவே நான் அப்படி இருக்கேன், நான் ஹெல்ப்லெஸ், தீனனாக இருக்கேன். அப்போது நீ தான் ஒரே கதி அம்மா. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, எதுவுமே தெரியாட்டியும் நான் குழந்தை, உன்னுடைய குழந்தை, ஆக நீ என்னை காத்தவள் தான் வேணும் அப்படின்னு நம்ம அம்பாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், உரிமையோடு கேட்கலாம். ஏன் கேட்கலாம்? நம்ம அவளோட குழந்தையாச்சு. நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பொல்லாத கெட்ட குழந்தை பிறக்கலாம், மகனோ மகளோ பிறக்கலாம், ஆனால் கெட்ட அம்மாவே கிடையாது அந்த உலகத்தில். அதனால் நீ என்னை காப்பாற்ற தான் வேணும் அப்படின்னு இங்கே ஒரு சரணாகதி பாவத்தோடு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் முதல் 3. இப்போ 4வது பார்ப்போமா? ந ஜானாமி புண்ணியம் ந ஜானாமி தீர்த்த ந ஜானாமி முக்திம் லயம் வா கதாசித் ந ஜானாமி பக்திம் व्रतं वापि मातः घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी न जानामि पुण्यं न जानामि तीर्थ न जानामि मुक्तिं लयं वा कदाचित् न जानामि भक्तिं व्रतं वापि मातः घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी न जानामि पुण्यम. இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சால் நல்லது அப்படின்னா மேலோகம் சொர்க்கலோகத்துக்கெலாம் போகலாம், இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம். பாபம் செஞ்சால் நரகத்தெல்லாம் உழணும். இப்படிதான் நம்மளுடைய சமயம் சொல்லுது இல்லையா? நம்ம சமயம் மாத்திரம் எல்லா சமயம் தான் சொல்லுது. ஆக புண்ணியம் செய்ய சொல்லலாம். புண்ணிய காரியம்னு நினைத்தோம் நல்ல காரியங்கள். இப்போது அந்த காலத்தில் என்ன படிப்போம் ஹிஸ்ட்ரியில். அந்த அசோக சக்கரவர்த்தியோ ஏதோ சக்கரவர்த்தியோ சாலையின் 2 மரங்களிலும் மரங்களை நட்டார், குளங்களை வெட்டினார். அதெல்லாம் புண்ணிய காரியம். என்ன அர்த்தம்? இப்பயும் நம்ம எல்லாம் செய்யலாம். அதாவது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நல்ல காரியங்களுக்கு புண்ணிய காரியம் சொல்லுவாங்க. யாருக்காவது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா அது நல்ல புண்ணிய காரியம் சொல்கிறேன். அது மாதிரி எவ்வளவோ காரியம் இருக்குது. இப்போ வேத பாராயணம்லாம் நடக்குது. இது ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் திங். ஏன்னா அந்த வேதங்கள் ஒழிக்க அந்த உலகத்துக்கு க்ஷேமமா அப்படின்னு மகாபெரியவர் ரொம்ப இதாக சொல்கிறார். இந்த வேத மந்திரங்கள் ஒழிக்க தான் லோகக்ஷேமம், நமக்கும் சித்த சுத்தி. ஸோ அந்த மாதிரி நல்ல காரியங்களை வி ஹேவ் டு சப்போர்ட், வி ஹேவ் டு என்கரேஜ். ஸோ அதெல்லாம் புண்ணிய காரியம். ஆனால் நான் அப்படி ஒரு புண்ணிய காரியம் இந்த வாழ்க்கையில் செஞ்சது கிடையாது. ஏன் செஞ்சது கிடையாது? காசு பணம் இல்லாமல் இல்லை, மனசு இல்லை. அது மாத்திரம் நம்மளுடைய புத்தி செல்ஸ் அவ்வளோ கிராஸாக இருக்கும். நல்லது செய்யணும்னு தோணாது, கெட்டது செய்யணும் ரெடியாக இருப்பாங்க. சிலர் முன்னாடி நிற்பாங்க, நல்லது செய்ய மனசு வராது சில பேர். அதான் இங்கே சொல்கிற தன்னை போய் சொல்லிக்கிறார். ந ஜானாமி புண்ணியம்,
இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு ஆனால் புண்ணிய காரியம் சரியான ஒன்றுமே செய்யலை. ந ஜானாமி புண்ணியம், ந ஜானாமி தீர்த்த. சரி, அட்லீஸ்ட் தீர்த்த யாத்திரைலாம் செஞ்சுருக்கியா? புண்ணிய நதிகளில் போய் க்ஷேத்ராடனம்லாம் பண்ணியிருக்கியா? ஐ வாஸ் வெரி பிஸி, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் நான் வாழ்க்கையில். அதுக்கெல்லாம் டைம் இல்லை சுவாமி. என்ன செஞ்ச? காலையில் போனேன்னா எங்கே போகிறது? இப்போ வீட்டில் தான் இருக்காங்க எல்லோரும். நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை சுவாமிஜி. சாட்டர்டே சண்டே ஒர்க் ஹார்ட், ப்ளே ஹார்டர். ப்ளே ஹார்டர் அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது, வேறு சமாச்சாரம். அது மாதிரி என் வாழ்க்கை போயிடுச்சு. பார்ட்டிங், வீக்கெண்ட்ஸ், அந்த மாதிரியே வாழ்க்கை போகத்திலேயே போயிடுச்சு. நல்ல காரியம் செய்யணும்னு தோணலை, க்ஷேத்ராடனம் நல்ல இது போகணும்னு தோணலை. கொஞ்சம் டைம் கிடைச்சா அந்த சினிமா போவோமா, இல்லை அந்த கிளப்புக்கு போவோமா, அப்படி தான் தோணுதே ஒழிய கோயிலுக்கு போவோமா, இல்லை அந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போவோம்னு தோண மாட்டேங்குது. தீர்த்தம்னா இது ஒரு புண்ணியக்ஷேத்திரம். இது திருவண்ணாமலை, இங்கே வந்தாலே புண்ணியம். அப்படிப்பட்ட விஷயம் இந்த அருணாச்சலம். அப்படி தோணுதான்னா தோண மாட்டேங்குது. அங்கே என்ன போர் அடிக்கும், அங்கே ஒரு டிவி கூட இல்லை ஆசிரமத்தில், என்ன தான் செய்யுது? அப்படி தோணும் சில சமயம். அப்படி தான் ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டேன், யுவா கேந்திரில் இருந்தான் ஸ்ரீலங்காவில். அவன் ஒரு வயன் ரெஸ்ட்லெஸ் ஃபெலோ. முதல்ல வந்தோம், இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ சுவாமி எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். இங்கே ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் கட்டுவோமா? ஏன்டா அப்படி கேட்டேன். இல்லை ரொம்ப போர் அடிக்கும் போலுக்கு சுவாமிஜி. நான் வந்தெல்லாம் தங்கணும்னு சொன்னால் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும் தானே, அதை செய்வோண்டா ஃபஸ்ட்டு சொன்னேன் அவன்கிட்ட. ஸோ டைம் கிடைச்சா நமக்கு போகத்தில் மனசு போகுதே ஒழிய யோகத்தை நாட மாட்டேங்குது, பகவானை நாட மாட்டேங்குது, க்ஷேத்ராடனம் போகணுன்னு தோண மாட்டேங்குது. ஆனால் சில பேர் இருக்காங்க அப்படி நல்ல க்ஷேத்ராடனம் பண்ணுறாங்க. எப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் உடனே டேக் ஆஃப். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அம்மா நான் அதெல்லாம் செய்யலை, புண்ணியமும் செய்யலை, எந்த தீர்த்த யாத்திரை க்ஷேத்ராடனம் ஒன்றுமே செய்யலைனா ந ஜானாமி முக்தியும். இவ்வளோ காலம் எனக்கு முக்தின்னு ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. அது ஒன்று. இன்னொரு வகையான பீப்புள் இப்படி முக்தியா, என்ன முக்தி, சும்மா இதெல்லாம் கட்டுக்கதை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க தானே. முக்தின்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது? புக்தி தான் இருக்குது. அர்த்தம் ஈட், ட்ரிங்க், மேக் மெரி, இதுதான் வாழ்க்கை. இதுக்கு மேலே என்ன இருக்குது? சார்வார்காஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில். சார்வார்காஸ்னா ரேங்க் மெட்டீரியலிஸ்ட். அவங்களுடைய ஐடியா என்ன வாழ்க்கையை பற்றி? என்ஜாய். அதுவும் இந்த வயசு தான் என்ஜாய் பண்ண முடியும், என்ஜாய். ஸோ அப்படி என் வாழ்க்கையை கழிச்சிட்டேம்மா. அதனால் ந ஜானாமி முக்தியும். இப்படி சாதனையெல்லாம் பண்ணணும். இதுக்கும் தவிர பெரிய விஷயம் இருக்குது. இந்த அழிஞ்சு போகிற உலகத்துக்கு பின்னாடி அழியாத ஒன்று இருக்குது. அதை நான் இதயத்தில் தியானம் பண்ணி இதெல்லாம் நான் காணவே இல்லை. ந ஜானாமி முக்தி, முக்தியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. சரி, இதுதான் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 60 வயசுக்கு மேலேன்னு நினச்சிடறோம் நம்ம. எது இது சத்சங்கம், இது க்ஷேத்ராடனம், முக்தி, இதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ யங் ஃபெலோவாக இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்போ நம்மளோட கேரியர் எப்படி 2வது வீடு வாங்குறது, முதல் வீடு வாங்கியாச்சு, 2வது வீடு இப்படி வாங்குறது, இப்படி தான் மனசு போகுதுன்னு சொன்னால் அப்புறம் எங்கே டைம் இருக்கும்? அப்புறம் உட்காந்து யூ ஹேவ் டு ஒர்க் 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 அண்ட் தென் லைஃப் கோஸ். ஐ டெல் யூ, ரொம்ப வயசான பிறகு ஒன்றுமே யோசிக்க முடியாது இல்லையா? விருத்தஸ்டாவு சிந்தா சக்தா, கவலை கவலை எதையோ ஒன்று மனசு யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் நினைக்கணும் நம்ம. ஏன்னா முக்தி தான் நம்மளுடைய கோல். அப்படி தான் நம்மளுடைய சனாதனம் காமிச்சிருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷ. ஆனால் மோட்சத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ந ஜானாமி முக்தி லயம் வா கதாச்சித். இங்கே லயம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா அப்சார்ப்ஷன், அதுதான் பொருள். இங்கே லயம்னா நம்ம ஜட சமாதினா அது கிடையாது. இங்கே லயம்னா என்ன அர்த்தம்னா அப்சார்ப்ஷன் இன் த செல்ஃப். அதாவது அப்படியே சமாதி கூடி இருக்கிறது. சமாதியா? கண்ணை மூடினா ஒரு செகண்டு ஒரு ஆறுதல் கிடைக்க மாட்டேங்க. சமாதி தான் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒன்றுமே நான் பழகலம்மா. அதுக்கு வாய்ப்பு வசதி இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு, இருந்தாலும் என் மனசு அதெல்லாம் போகலை. அவ்வளோ துர்பாகியவான்னா. அப்படி இருந்துட்டேன்னா ந ஜானாமி பக்திம். இது பெரிய விஷயம். இந்த பக்திங்கிறது இயல்பாக வரணும் இல்லையா? லவ் தான் பக்தின்னு சொல்லுவோம். கடவுள் மேலே, ஆண்டவன் மேலே, குருநாதர் மேலே
அது பேர் பக்தின்னு சொல்கிறேன். அது நேச்சுரலாக வரணும், ஸ்பான்டேனியஸாக. ஆனால் நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ட்ரையாக இருக்குது சுவாமி என்னுடைய இதயம், பாலைவனமாக இருக்குது, எந்த ஒரு நல்ல உணர்வுமே வரமாட்டேங்குது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்ரீலங்காவில் புத்த பிக்குக்கள்லாம் நம்ம கோயிலுக்கு வருவாங்க, இப்படி கையை பின்னாடி கட்டி இப்படி பார்த்துட்டு போவாங்க, சிலைகள்லாம். நம்ம மியூசியத்தில் போய் பார்ப்போங்க அது மாதிரி. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கடவுள் இல்லைங்கிற மாதிரி, நிரீஸ்வரவாதிஸ் இப்படி இப்படி பார்த்துட்டு போவாங்க. அது மாதிரி நம்மளும் போய் நிறைய கோயிலில் போய் இப்படி கோயிலில் போய் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் மனம் உருக மாட்டேங்குது. பயம் இருக்குது கடவுள் மேலே, அதனால அவரை கும்பிடுகிறோம். ஆனால் அவர் நினச்சி உருகவே மாட்டேங்குது மனசு. எவ்வளோ துர்பாகியம் தெரியுமா அது? யாராவது ஒருத்தருக்கு கடவுள் நினச்சி மனசு உருகுச்சுன்னா ரொம்ப பாக்கியமானவங்க. அழுதால் உன்னை பெறலாமேங்கிற மாதிரி அவர் நினச்சி கண்ணீர் விட முடிஞ்சால் எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் பக்தி இதயத்தில் பொங்க மாட்டேன். பக்தி மாமன் நடிக்க முடியும் நம்மளால் நல்லா. நிறைய ருத்ராட்சம் அந்த மாலை இந்த மாலையெல்லாம் போட்டு நல்லா சந்தனமோ இல்லை நாமம்லாம் பெருசாக போட்டு அந்த ஜரிகை கட்டின பெரிய பெரிய வேட்டியெல்லாம் போட்டு ஒரு பயங்கர பக்திமான் மாதிரி ஒரு கெட்டப்பில் அப்படி பயமுறுத்த முடியும் எல்லாரையும். ஆனால் பக்தி உண்மையிலேயே இருக்கான்னா டவுட்ஃபுல் தான் அது. அதனால் பக்தியும் எனக்கு தெரியாது. விரதம் வாப்பி மாதா, நான் விரதம்லாம் அனுஷ்டிச்சதே கிடையாது, கேலி பண்ணுவேன் விரதம்னா. விரதம்னா என்ன அர்த்தம்? அதாவது மனசை கொஞ்ச காலமாவது அடக்கி வைக்கிறதுக்கான ஆரம்ப சாதனை தான் விரதம்ங்கிறது. எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், அதுவே பெரிய விஷயம். அது ஒரு விரதம் தான், அது ஒரு சங்கல்பம். விரதம்னா சங்கல்பம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் வெள்ளை பூடி இந்த பீரியடில் சேர்த்துக்க மாட்டேன், இதெல்லாம் விரதம் தான். ஏகாதசி நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், நிர்ஜல ஏகாதசி தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எச்சு கூட முழுங்க மாட்டேன், அப்படிலாம் விரதங்கள் இருக்குது. எனக்கு அதெல்லாம் மனசே போதும். எனக்கு சாப்பிடாட்டி தலை சுற்றிடும், மயக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறது நம்மளா. ஆனால் விரதம் நல்லது ஆக்சுவலி, அதெல்லாம் நான் அனுஷ்டிக்கவே இல்லை. ஆக அதாவது கடை தேர்றதுக்கு நல்வழி படுறதுக்கு எதுவுமே நான் செய்யலைண்ணா. அப்போது இப்போ நான் வருந்துறேன், வயசான காலத்து இப்படி வருத்தம், இப்படிப்பட்ட சிந்தனை வருமா? இதெல்லாம் நான் செய்யாமல் விட்டேனே பகவானே, ஐயோ. அந்த சிவாபராத க்ஷமார்ப்பண சொத்தை திருப்பி திருப்பி சொல்லுவார். அது எனக்கு நிறைய வாய்ப்பு வசதி இருந்துச்சு, உனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், உனக்கு ஆராதனை பண்ணியிருக்கலாம், புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் நான் ரொம்ப ஐ வாஸ் வெரி ப்ரவுட். இதெல்லாம் சும்மா சின்ன இவங்க செய்கிற வேலை, நான் பெரிய வேதாந்தி ஞானி அப்படிலாம் சில பேர் நினைப்பாங்க. தே ரெக்ரெட் லேட்டர், நான் ஒன்றுமே செய்யாமல் போயிட்டேன் என் வாழ்க்கையில். தீர்த்த யாத்திரை போல் விரதங்கள் அனுஷ்டிக்கலை, ஒரு பக்தி பெருக்குனால பகவானை ஆராதனை பண்ணல. இருந்தாலும் அம்மா கதிஸ்துவம் கதிஸ்துவம் துமேகா பவானி, நீ தான் எனக்கு ஒரே கதி. நான் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள், இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது துர்புத்தி உடையவனாக இருந்தால் கூட நான் வேறு எங்கே போவேனா? நான் உன்கிட்ட தான் வந்திருக்கேன் அம்மா, நீ தான் எனக்கு ஒரே கதி. நீ என்னை புறந்தள்ள முடியாது, ஏன்னா நீ என்னுடைய ஜெகன் மாதா, நீ என்னுடைய தாய், நீ என்னுடைய தந்தை, நீ. ஆகவே நீ என்னை புறந்தள்ள முடியாது, நீ தான் ஒரே கதி அம்மா, காத்து ரட்சிக்கணும். இப்படி மனசு உருகி யாராவது பிரார்த்தனை பண்ணா அம்பா கட்டாயம் காத்து ரட்சிப்பா. ஆனால் இந்த உருக்கம் தான் இங்கே முக்கியம், வார்த்தை முக்கியம் கிடையாது, வார்த்தை முக்கியமே கிடையாது. அந்த உருக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளத்தில் நெகிழ்ந்து அம்பாள்கிட்ட வேண்டும். சரி, யோகர் சுவாமி தான் சொல்லுவார் அப்பப்போ, குழந்தையை போல் கும்பிட்டுக்கொள்னு சொல்லுவார். நீ குழந்தையை பார்த்துங்க கும்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே கண்ணை மூடி ஸ்ரத்தா பக்தியோட பாச்சி எனக்கு படிப்பு கொடு, அது கொடு, இது கொடு கேட்டுக்கும். அந்த குழந்தை சின்சியராக நம்புது கடவுள் இருக்கான்னு. அது மாத்திரம் இல்லை, எனக்கு கொடுப்பான்னு நம்புது. அவ்வளோ சின்சியராக இருக்கு. நமக்கு பாதி தான் அந்த சின்சியாரிட்டி இருக்கு. குழந்தைய போல கும்பிட்டுக்கொள், அப்படி கும்பிட்டோன்னு சொன்னால் அம்பாள் மனம் இறங்குவா. ஆக நீ தான் ஒரே கதி அம்மா, வேறு கதியே எனக்கு இல்லை. அதுதான் உண்மை, சத்தியம். அதுதான் அம்பாள் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரம்பொருள் நம்ம சொல்லலாம், நம்ம இஷ்ட தேவதை எதுவாக இருந்தால் அதை சொல்லிக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்று தான். அதுதான் ஒரே கதி நமக்கு, வேறு எதுவுமே நமக்கு உதவ போகிறது இல்லை.
நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணேன்னு பகஜவன் சொல்கிறார். எதுவுமே நமக்கு உதவ போகிறதில்ல, அம்பாள் மாத்திரம்தான் உதவ முடியும். நீங்கள் கதிஸ்துவம் கதிஸ்துவம், இந்த கதிகின்னு ஒரு கதி மேலே போயிடுச்சு, 3வது சென்டென்ஸ், அது கீழே வரணும். கதிஸ்துவம் கதிஸ்துவம் துவம் ஏகா பவானி. ஏன் ஆதிசங்கர் இப்படிலாம் எழுதுகிறார்? இப்படிலாம் அவர் செய்யலையா அப்படிங்கிற, அது அவருக்காக எழுதுறது, நமக்காக எழுதியிருக்கார். எப்பயுமே ஒரு மகான் இப்படிலாம் எழுதினார்னா அது நமக்காக எழுதியிருக்காருன்னு அர்த்தம். நம்ம நல்ல மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது எழுதியிருக்கார். ஏன் சொல்கிறேன்னா அடுத்தது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அது ஆதிசங்கர் இப்படிப்பட்டவராக நினச்சிடக்கூடாது. அவர் மனம் என்னது ஒரு தீன பாவத்தோடு அப்படி தான் பக்தர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்வாங்க. நாயேன் அப்படி சொல்லுவாங்க, கடையேன், ரொம்ப கடை நிலையில் இருக்கிறவனான்னு சொல்லிப்பான். அதுவும் தேவாரம் எழுதின அந்த பெரிய நாயன்மார்கள்லாம் பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க திருப்பி, நான் கடையேன், ரொம்ப நாயேன் அப்படின்னு சொல்லிப்பான். அதுக்காக அவங்க அப்படி கிடையாதவங்க, அவங்க நம்மளாம் கூட எவ்வளோ வசதி எவ்வளோ மேலே இருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இது பாருங்கள், குகர்மி குசங்கி குபுத்தி குதாசஹ குலாச்சாரஹீன கதாச்சாரலீனஹ குத்ருஷ்டி குவாக்ய பிரபந்த சதாஹம் கதிஸ்துவம் கதிஸ்துவம் த்வமேகா பவானி குகர்மி குசங்கி குபுத்தி குதாசஹ குலாச்சாரஹீன கதாச்சாரலீனஹ குத்ருஷ்டி குவாக்ய பிரபந்த சதாஹம் கதிஸ்துவம் கதிஸ்துவம் த்வமேகா பவானி கதிஸ்துவம் கதிஸ்துவம் த்வமேகா பவானி. இங்கே தன்னை எப்படி சொல்லிக்கிறார்? குகர்மி, நல்ல காரியம் ஒன்று கூட செஞ்சது கிடையாது, நான் செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் தான். குகர்மி, கர்மான்னு சொன்னால் செயல், ஒரு ஆக்ஷன். குகர்மினா செய்கிறதெல்லாம் என்னது? அக்கிரமம், அநியாயம், அட்டூழியம். அப்படிப்பட்டவன் தான் இருக்கேன், இந்த காலம் அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். குகர்மி குசங்கி, என்னுடைய சேர்க்கை எல்லாம் துஷ்டர்களோட சேர்ந்துருக்கேன். எல்லாம் தண்ணி அடிக்கிறவனோடையும், தண்ணி துஷ்டனான்னு கேட்டால் அதீதமாக அதெல்லாம் செஞ்ச துஷ்டத்தனம் தான் அது. எப்போ பார்த்தாலும் காமுகனாகவும் காமவாயப்பட்டு இருக்கிறவன்லாம் குசங்கி, அப்படிப்பட்டவனா சேர்க்கை. அப்படி எவ்வளவோ பணத்தெல்லாம் விரயம் பண்ணியிருக்கேன், நல்ல காரியம் செலவழிச்சிருக்கலாம். ஸோ குகர்மி குசங்கி. சரி, இந்த சங்கம் ரொம்ப முக்கியம். நம்ம மகான்கள் சொல்கிறாங்க, யாரோட சேர்றோமோ அதை பொறுத்த நமக்கு வாழ்க்கை. இப்போது நீங்கள்லாம் இந்த வயசுலேயே இப்போ நல்ல சத் சங்கத்தை நாடி வந்திருக்கீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப அழகாக அப்படியே நல்லா மலர்ச்சி வரும். இதுவே இந்த வீக்கெண்ட் நீங்கள் எங்கேயோ போகலாம் தானே, ஹில் ஸ்டேஷனுக்கு போகலாம், இரவாக குடிக்கலாம், ஆடலாம், என்ன வேணால் செய்யலாம் இல்லையா? அப்படி துஸ்சங்கத்திலே போனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். குசங்கி, நான் சேர்க்கையெல்லாம் கூடாத சேர்க்கை. திருவள்ளுவர் தான் சொல்கிறார், மழை தண்ணீரானது அதுக்கு நிறம் கிடையாது இல்லையா? பியோர் வாட்டர் இஸ் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவே மண்ணில் விழுது. அது மண் எந்த நிறத்தில் இருக்கோ அந்த நிறத்தில் அந்த தண்ணீர் மாறிடுவோம். அதுதான் சங்க தோஷங்கிறார். இப்போ செம்மண் கலரில் மண் நினச்சுன்னா சிவப்பாயிடும், தண்ணி செம்மண் கலரில் ஆகிடும். கருப்பாக இருந்தால் கருப்பாகிடும் இல்லையா? அதேபோல் நம்ம யாரோட சேர்றோமோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு பயங்கரமாக இருக்கும். ஆக குசங்கி, இது வரைக்கும் நல்லவரோட சேர்ந்தது கிடையாது, துஷ்டர்களோட சேர்ந்துருக்கேன். குபுத்தி, அதனால் என் புத்தி எப்படி இருக்குது? எப்பயுமே குரூக்கட், குபுத்தி. நல்லா அழகாக சொல்லியிருக்கார். குகர்மி குசங்கி குபுத்தி. என்னுடைய புத்தி நேர ஸ்ட்ரைட்டாக சிந்திக்காது, குரூக்கட் ஆல்வேஸ். எப்படி உனக்கு அடித்து கெடுக்கலாம், எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், யாரோட பொழப்பை கெடுக்கலாம், பொறாமை. எனக்கு ஒரு கண்ணு போனால் 2 கண்ணு போயிடணும், இப்படி புத்தி வேலை போகணும் சில பேருக்கு. அதான் குபுத்திங்கிறார்.
புத்தி சரியில்லைன்னா வாழ்க்கை சரியாக இருக்காது. இந்த வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா புத்தி சரியாக இருக்கணும். குபுத்தி, குதாசகா. குதாசகன்னா ஐ வாஸ் எவர் அ பேட் சர்வெண்ட். தாசகனா சர்வெண்ட் தானே. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், பகவானே நீ தான் என்னோடய தலைவன், நீ தான் எனக்கு எல்லாம், நான் உன்னுடைய அடிமையெல்லாம் சொல்கிறோம் வாயால். ஆனால் அப்படியே நம்ம நடந்துக்கிறோம். இவர் வந்தப்புறம் தான் பூஜையை ஆரம்பிக்கணும். இவருக்கு பரிவட்டம் கட்டணும் முதல்ல. இவர் தான் பெரியவர், டோனர். அப்புறம் தான் பகவானுக்கே பூஜை நடக்க முடியும். இவர் தான் பகவானே காப்பாற்றுறார். அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பகவான் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான்னு தெரியாமல் இந்த ட்ரஸ்டி தான் காப்பாற்றுறாரா இந்த பகவானே. எவ்வளோ ஆச்சு. ஸோ தாசன் என்னதும் வேஷம் போடுறேன் வெளியில் தாசன் மாதிரி, ஆனால் அகங்காரியாக இருக்கேன், அதான் அர்த்தம். குதாசா, குதாச குலாச்சாரஹீனஹா. இன்னைக்கு காலையில் சொன்னார் இல்லையா, தர்மத்தை பற்றி பேசும்போது பெரியவர் விஷ்ணு சாஸ்திரி சொன்னார் இல்லையா, நமக்கெல்லாம் ஒவ்வொரு குலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, அதுபடி வாழணும். அப்படி வாழாட்டி என்னது குலாச்சாரஹீனா, அந்த ஆச்சாரஹீனம். அதுவும் பிராமணனாக பிறந்தவங்களுக்கு நிறைய ஆச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒன்லி பூனல் முதுகு சொரிஞ்சு வந்து தான் போடுறோம். முதுகு ரீச் பண்ண முடியல கையால். பூனல் வந்து ஈஸியாக சொரிஞ்சுக்க தான் போடுறோம், வேறு எதுக்கும் போடுறதில்லை. அதுவும் ஆச்சாரம், அப்படி ஒரு ஆச்சாரம் தேவைப்படுது பிராமணா வாழ்றதுக்கு. முதல் ஆச்சாரம் என்ன தெரியுமா, அந்தணன் என்பவன் செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடியவன். செந்தன்மை என்னதும் அவனோட கேரக்டர் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும். அவனுக்கு கிரீடே இருக்கக்கூடாது, லோபமே இருக்கக்கூடாது, ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். இதெல்லாம் தான் பிராமண லட்சணம். அந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு பார்த்தா பிராமணன் யாரை சொல்கிறதுனே தெரியல. அதனால் கோபமாக வருது நமக்கு. ஏன் கோபம் வருதுன்னு கேட்டால், பிராமணனுடைய தர்மமே என்னன்னு கேட்டால் உள்ளதை கொண்டு திருப்தி அடைகிறது. அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. தேவர் சிட்டிங், தேவர் த ரோல் மாடல்ஸ் ஃபார் த சொசைட்டி. பேயா பணம் 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 பறந்தா இப்படி எப்படி ஒரு பிராமணன் மதிக்க முடியும்? பிராமணன் சொல்லிட்டு எல்லா வகையான எக்ஸ்டர்னல் என்ன சொல்கிறது இந்த மார்க்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். பட் பணம் 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 பேயா பறந்தா எப்படி ஒரு பிராமணன் ஏற்றுக்க முடியும்? ஸோ ஆச்சாரம் இல்லை, அந்த குல ஆச்சாரம் இல்லை. ஒவ்வொரு குலத்துக்கும் ஆச்சாரம் இருக்கு. குலாச்சாரஹீனா கதா ஆச்சார. வேற சில ஆச்சாரம் எல்லாருக்கும் பொதுவான சில ஆச்சாரங்கள்லாம் இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது இல்லையா, உயிர்களை கொல்லக்கூடாது, இதெல்லாம் பேசிக்ஸ். அந்த ஆச்சாரமும் இல்லை, எந்த ஆச்சாரமும் இல்லை. எனக்கு கேட்டால் அதெல்லாம் பழம் பஞ்சாங்கம் யாரோ எழுதி வச்சுருக்காங்க. ஏன் மனசு என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன், இப்படிதான் சொல்கிறாங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வேன். அப்புறம் என்ன அர்த்தம், மனம் போன போக்கில் போவேன், அவ்வளோதான். குதாச்சார லீனஹா குதிருஷ்டி, இதுதான் ரொம்ப முக்கியம். குதிருஷ்டி, என்னோட திருஷ்டி எப்படி, திருஷ்டி பார்வை, பார்வை எல்லாம் பிழை. அதுவும் எதை உள்ளே போடுறோமோ அதான் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். எப்போ பார்த்தாலும் துர்விஷயத்தையே, வல்கரான விஷயத்தை உள்ளே போட்டால் நம்ம பார்வையே எப்பயும் ரொம்ப வல்கராக தான் இருக்கும். நம்ம எதையுமே நல்லா பார்க்க முடியாது. குதிருஷ்டி. ஒரு காமுகன் யாரையுமே ஒரு சகோதரியாவோ ஒரு அம்மாவோ பார்க்க முடியாது, எல்லாம் போக பொருளாகவும் பார்ப்போம். அதான் குதிருஷ்டி. இன்னொரு வகையில் பார்க்கணும்னு சொன்னால் யார்ட்டும் நல்லதுன்னு தெரியாது, எப்பயும் அந்த ஓட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் குதிருஷ்டி, அந்த மாதிரி நான் இருக்கேன். குதிருஷ்டி. குவாக்கிய பிரபந்தா, பிரபந்தா குவாக்கிய பிரபந்தா. வாயை திறந்தேன்னா கெட்ட வார்த்தை தான். குவாக்கிய பிரபந்தா, குவாக்கிய பிரபந்தா. இப்படி தான் நான் வாழ்ந்துருக்கேன். நல்ல வார்த்தையே வாயில் வராது. சரி, ஒன்று கெட்ட வார்த்தை, ரெண்டாவது வாயை திறந்தாலே இவன் நாசமாக போயிடுவான், அது உருப்படாது, அது சரி வராது, இப்படி சொல்லுவாங்க சில பேர். சில பேர் இருக்காங்க ரொம்ப பொல்லாதவங்க. நம்ம ஏதாவது நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருப்போம், வேணுன்ட்டே அவங்க அவசரமாக அதை சொல்லுவாங்க. கோவிந்தா கோவிந்தா நல்ல வார்த்தை ஆக்சுவலாக, சாரி, இது விடாது, சரி வராது, ஒன்றால் முடியாது, இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் கூவாக்கிய பிரபந்தா, அவர் வாயை திறந்தாலும் என்ன பிரபந்தம் வெளியில் வரும்? கூவாக்கிய பிரபந்தா. 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சிருக்கோம் இல்லையா. இவர் எப்படி, இவர் எழுதுறது என்ன? கூவாக்கிய பிரபந்தா. வாயை திறந்தால கெட்ட வார்த்தை தான், அபசகுணமான வார்த்தைகள், நல்லதே நினைக்க மாட்டார். பார்வை திருஷ்டியும் அப்படி தான் இருக்குது. பார்வையே சரியில்லை. சில பேர் சொல்லுவோம் தானே, முழிக்கிற மொழியே சரியில்லை, பார்வையே சரியில்லை, எதையுமே நல்ல நோக்கத்தோடு பார்க்கறது இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று காம திருஷ்டி, அதையும் சொல்லலாம்.
ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எப்பயுமே நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், எக்ஸப்ட் யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் லைஃப் பார்ட்னர் வித் அதர்ஸ் ரொம்ப சாத்வீகமாக இருக்கும். எப்படி இருக்கணும்? நம்மளுடைய சகோதரியை போல, இல்லை நம்ம அம்மாவை போல, இல்லை என்னுடைய மகளை போல, அப்படி தான் நினைக்கணும். ஆம்பளைகளை சொல்கிறேன், பெண்களும் அப்படி தான் நினைக்கணும். ஆண்களை சம்பந்தமாக என்னுடைய சகோதரனை போல, என்னோடய தந்தையை போல. பெரியவங்கன்னா தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, சம வயசில் சகோதரன் சொல்லலாம். சின்னவனா என்னுடைய மகனை போல. அப்படி தான் திருஷ்டி இருக்கணும் பழகும்போது. ஆனால் எப்படி எல்லாரும் நினைக்க முடியுமான்னா, எஸ், உங்களுடைய மனைவியோ இல்லை கணவனோ இருக்கும் பொழுது அப்போது அதுக்கேற்ற தர்மத்தோடு வாழலாம், அது தப்பு சொல்ல. அதுலேயே கூட என்ன சொல்லலாம், வயசாக வயசாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணுங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக we have to come out of all these sexual activities சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் நாராசமாக பார்த்தோன்னா, கேட்குறதெல்லாம் பிழையாக கேட்டோன்னா, கூடாத சங்கத்தில் சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா, நல்ல திருஷ்டியில் யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாம் திருஷ்டிகள் பிழையாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அதே மாதிரி யாரையுமே நான் நல்லா சமூகம் பழக முடியாது. நான் யுவகேந்திராவில் கற்றுண்டது அதுதான். ஆப்போசிட் செக்ஸோடு பழகும்போது எப்படி பழகணும், நல்ல உணர்வோடு பழகணும். எங்கள் சுவாமிஜி அதான் சொல்லி கொடுத்துருக்காரு, நல்ல உணர்வோடு பழகணும். எப்போ பாரு கட்டமாக சிந்திக்கக்கூடாது. அதுதான் குதிருஷ்டின்னு. அதுதான் குதிருஷ்டி, குவாக்கிய பிரபந்தா. அடுத்தவங்க மனநோகரமாக நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம் சில சமயம். நமக்கு அது ஜாலி, அது விளையாட்டு. ஆனால் அடுத்தவங்க எவ்வளோ மனசு நோவாங்கன்னு தெரியாது நமக்கு. பட் நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணணும் கட்டாயம். இட் வில் கம் பேக் டு அஸ் ஒன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கும் நாளான்னைக்கும் இட் வில் கம் பேக் டு அஸ். ஸோ அதனால் இதெல்லாம் செய்யவே கூடாது. குதிருஷ்டி, குவாக்கிய பிரபந்தக சதாகம். எப்பொழுதும் அப்படி தானா, வாயத்தல்லாத கெட்ட வார்த்தை, பார்வையே சரியில்லை, ஆச்சாரம் சரியில்லை, குகர்மி, எந்த நடவடிக்கையும் சரியில்லை, குசங்கி, சேர்க்க சரியில்லை, குபுத்தி, சிந்தனைகள்லாம் சரியில்லை. இப்படி தானா இருக்கேன் அம்மா. அப்படி இருந்தாலுமே இப்போ எல்லாவற்றையும் உணர்ந்து, என் பிழைகள்லாம் உணர்ந்து, உன்னையே கதியாக நான் சேர்றேன் அம்மா, உன்னோட திருவடிகளே கதின்னு நான் நினைக்கிறேன் அம்மா. நான் செஞ்ச இந்த பிழைகள்லாம் நீ மன்னிச்சு எனக்கு நல்கதி சர்க்கதி கொடுக்கணும்மா. என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இப்படி செஞ்சுட்டா சரியா போச்சான்னு அப்படி கிடையாது. உண்மையிலேயே மனம் வருந்தி, அம்பா எனக்கு வேறு கதியே கிடையாது, இதெல்லாம் பண்ணிட்டேன் தான், தப்பு தான், ஆனால் நீ தான் என்னை கடை தேற்றணும் அப்படின்னு சொன்னால் ஷோராக அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இது பாவ மன்னிப்பு மாதிரி கிடையாது. சும்மா என்ன வேணால் பாவம் பண்ணலாம், ஒரு பாதிரியார் காதில் போய் ஓதிட்டா அவர் மன்னிப்பு சொல்லிட்டா சரின்னு அப்படி கிடையாது. அங்கே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பாவ மன்னிப்பு அவங்களுடைய சமயத்துக்கு என்ன சொல்கிறாங்க, மனம் வருந்தணுங்கிறாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சு ரொம்ப பிழைன்னு வருந்தி அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறேன் உண்மையிலேயே மாற்றணும்னா பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பிழை செய்கிறது இயல்பு நான் சொல்கிறேன், சாதாரண நடக்கிறது தான். அதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணல, நான் பிழை செய்யணும்னு சொல்லலைண்ணா. ஆனால் எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி நம்மளையும் மன்னிச்சிடணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த கில்ட் ஃபீலிங் இருந்துச்சுன்னா பகவான பரம்பொருள்கிட்ட அம்பாள்கிட்ட போய் மனம் விட்டு எல்லாத்தையும் சொல்லி, அம்மா நான் செஞ்சு ரொம்ப பிழை, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அழுது புலம்பி நம்ம மன்னிப்பு கேட்டோன்னா, எனக்கு நல்கதி கொடுமா, நல்ல பாதையில் நடத்துமான்னு கேட்டால் அம்பாள் செய்வாள். they are not very small minded. இல்லை நீ அப்போ பண்ணிட்ட, உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் பெரிய மகான்கள்கிட்டே போகணுன்னா எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கோச்சுப்பாங்க தான். ஆனால் மனசில் ஒன்றும் வச்சு இப்போ பாரு வஞ்சம்லாம் வச்சுக்க மாட்டாங்க. சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லது தான் செய்வாங்க. அதுதான் விஷயம். அதனால் அம்பாள்கிட்ட போய் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் தான், பொல்லாத வந்தானா, எந்த வகையிலையும் நான் நல்லவன் கிடையாது, இருந்தாலும் நீ தான் என்னுடைய தாய், நீ தான் ஜெகத் ஜனனி, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு ஒரே கதி அம்மா, வேறு கதியே கிடையாதுன்னு மனம் விட்டு நம்ம சொல்லி பிரார்த்தனை பண்ணோம்னா, சில சமயம் சின்ன வயசில் நமக்கு விவரந்து தானே தோணும், கண்முன் தெரியாமல் இருக்கிற ஒரு வயசு இருக்குது. அப்போ நம்ம தவறுகள் நிறையா சேருது தான். யாருமே தவறு சேர்ந்த உலகத்திலே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கலாம் பகவானை போல ஒரு சில பேர்,
ஆனால் அதான் தவறு செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்வுலேயே வாழக்கூடாது. ஏன்னா குற்ற உணர்வு நம்மளை வந்து மேலே வரவே விடாது. அதே மாதிரி அடுத்தவங்களை குற்ற உணர்வையும் தூண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம we should not always make somebody guilty. அது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச். and we should not feel guilty about ourselves also. we should not make somebody guilty always also. இந்த குற்ற உணர்வு வந்து பொல்லாத விஷயம். குற்றம் செய்கிறத காட்டும் அது மோசமான விஷயம். குற்ற உணர்வுங்கிறது எப்போ பாரு குற்ற உணர்வுலேயே அப்படியே போகிறது. அதுக்கு என்ன ஒரே மாற்று வழி அப்படின்னா பகவான்கிட்ட போய் மனம் திறந்து எல்லாத்தையும் கொட்டி அழுது அப்புறம் அதை செய்யக்கூடாமல் நல்ல வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்டவங்க கதி உண்டு, சத்கதி உண்டு. அதான் கதிஸ்துவம் கதிஸ்துவம் துவமேகா பவானி, நீதான் எனக்கு ஒரே கதி அம்மா, வேற கதியே கிடையாது, எனக்கு காப்பாற்றி கரை சேர்க்கணும். பிரஜேஷம் ரமேஷம் மகேஷம் சுரேஷம் தினேஷம் நிஷீதேஸ்வரம் வா கதாச்சித் न जानामि चान्यत् सदाहं शरण्ये गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी. என்ன அழகாக இங்கே அமைச்சிருக்காரு பாருங்க வார்த்தைகளை. இதுதான் கவிஞன்னு. இதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், சந்திரன் இப்படி சொன்னால் அர்த்தம் இருக்கு. அதில் அது பேர் கவிதையா? பிரஜேஷம் ரமேஷம் மகேஷம் சுரேஷம். பிரஜான்னு என்ன அர்த்தம்? நாமெல்லாம் பிரஜா, த சப்ஜெக்ட்ஸ். பிரஜேஷம், இந்த பிரஜாக்கள்லாம் ஈசன் யாருன்னா பிரம்மாஜி, தி கிரியேட்டர். ஸோ இங்கே கிரியேட்டர் பிரம்மாஜி என்ன சொல்லியிருக்காங்க? பிரஜேஷம். ரமேஷம், ரமா, ரமான யார்? மகாலட்சுமி. அவனோட தலைவன் யார்? நாராயணன் இல்லையா? என்ன முழிக்கிறீங்க எல்லாரும்? ரமேஷம். ஸோ பிரஜேஷம் ரமேஷம் மகேஷம், மகா ஈசன், எல்லாருக்கும் தலைவன் மகேஷம். சுரேஷம், சுரன்னா தேவர்கள்னு அர்த்தம். வானுலகத்தில் இருக்க தேவர்கள், அவர்களுக்கான தலைவன் யார்? இந்திரன். இங்கே இந்திரனையும் சேர்த்துக்கிறார். தினேஷம், தினனா பகல், அதுக்கு தலைவன் யார்? சூரியன், தினேஷம். நிஷீதேஸ்வரம், இரவுக்கு காரணமானவன், அப்படிப்பட்ட ஈசன் யார்? சந்திரமா. ஸோ இங்கே எல்லாத்தையும் ஈசன் கொண்டு வரதுக்காக என்ன அழகாக செஞ்சுருக்காரு பாருங்க. பிரஜேஷம் ரமேஷம் மகேஷம் சுரேஷம் தினேஷம் நிதீதேஸ்வரம் வா கதாச்சித். அப்படி யாராக இருந்தாலும் சரி, ந ஜானாமி சான்யத், இப்படிப்பட்ட வேற யாரையுமே எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு அர்த்தம், அவங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டாக அவங்கக்கிட்ட மனம் லைக்கலை. அந்யத், உன்னை தவிர வேற எந்த ஒரு பெரிய தேவதைகள்கிட்டையும் என் மனசு பொருந்த மாட்டேங்குது. அது ரமேஷமாக இருக்கட்டும், மகேஷமாக இருக்கட்டும், சுரேஷமாக இருக்கட்டும். அம்பாள்கிட்ட போய் இப்படி சொல்கிறாங்க. அதே மகேஷன்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? வேற மாதிரி சொல்லுவாங்க. மகேஷனை தவிர எதுவுமே எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரே தெய்வம். ஸோ இங்கே அம்பாள் ஸ்துதின்னு இருக்கிறதால அம்பாள்கிட்ட போய் என்ன சொல்கிறாருங்க? அவ்வளோ பெரிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், சூரியன், எந்த தேவதைகள்கிட்டையும் மனசு பொருந்த மாட்டேன், உன்னை தவிர வேற எங்கேயுமே என் மனசு பொருந்த மாட்டேங்குது அம்மா. இதுதான் இங்கே அர்த்தம். ந ஜானாமி ச அந்யத், உன்னை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு அர்த்தம் நோ ஃபெமிலியாரிட்டி. இப்போ யார்ட்டையா ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது கேட்க போனால் உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வேணும் இல்லையா? வேறு யாரும் எனக்கு தெரியாதும்மா, உன்னே தான் எனக்கு தெரியும். ஆக நீ தான் எனக்கு அருள் செய்யணும், நீ தான் எனக்கு ஒரே கதி. சரண்யே, ரொம்ப அழகான வார்த்தை சரண்யே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. சரண்யன்னு அர்த்தம் கேட்டால் சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பவள், அதான் சரண்யே. சரண்யே. ஆக யார் தன் திருவடிகளில் சரண் புகழ்றாங்களோ அவர்களை காப்பாற்றுபவள். அப்படிப்பட்ட சரண்யே கதிஸ்துவம் கதிஸ்துவம் துவம் ஏகா பவானி, நீயே கதி, நீயே கதி அம்மா, என்னை காத்துள்ள வேண்டும். அது என்னம்மா? விளக்கு ஏற்றும் போது மந்திரம் சொல்லுவோம். என்னது? சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கலமா, அதான் மறந்து போயிடுது ஃபர்ஸ்ட் லைன்லாம்.
சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோ. ஷரண்யே, சரணம் புகுந்தவர்களை காப்பாற்றுபவள். கதிஸ்துவம் கதிஸ்துவம், நீ தான் எனக்கு ஒரே கதி அம்மா, நீ தான் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும்மா. விவாதே விஷாதே பிரமாதே பிரவாசே ஜலே சானலே பர்வதே சத்ரு மத்தியே அரண்யே சரண்யே சதா மாம் பிரவாஹி அரண்யே சரண்யே சதா மாம் பிரபாஹி घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी विवादे विषादे प्रमादे प्रवासे चले चानले पर्वते शत्रु मध्ये अरण्ये शरण्ये सदा मां प्रपाहि घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी. விவாதே, விவாதம் பண்ணும்போது காரசாரமாக விவாதம் பண்ணாங்க சொல்கிறாங்க இல்லையா, விவாதம். விஷாதே, விஷாதேன்னு என்னன்னு கேட்டால் விஷாத யோகம்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் டெஸ்பேர், அப்படியே செல்ஃப் பிட்டி, அது ரொம்ப பொல்லாது. நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் பிட்டி டெஸ்பேர்லாம் ரொம்ப பொல்லாத விஷயம். அப்படியே அதுலேயே போயிடுவாங்க சில பேர், அதான் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்களே திருப்பி திருப்பி. பிரமாதே பிரபாசே, பிரமாதம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு விஷயம் சரியில்லைன்னு தெரிஞ்சது சரி தான் பிரமாதம்னு சொல்லுது. ஃபர்கெட்ஃபுல்னஸ்ன்னு சும்மா ரஃப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரவாசே, பிரவாசனா இன்சானிட்டின்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தருணங்களில் சலே ஜலே, ஜலினதும் தண்ணீரில் இருக்கும்போது, கடலில் குளிச்சுட்ருக்கோம் வச்சுப்போமே, இல்லை ஆற்றுல குளிச்சுட்ருக்கோம், திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்து அடித்து கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அனலே, நெருப்பு, நெருப்பும் பொல்லாதது, திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எக்ஸிட் சரியான தெரியலன்னா அவ்வளோதான். பர்வத்தே, மலை மேலே இருக்கும்போது கால் தவறிடுச்சா முடிஞ்சு போச்சு. சத்ரு மத்தியே, சத்ருனா எனிமீஸ், அவங்க மத்தியில் இருக்கும்போது, இப்படி இந்த எல்லா தருணத்தையும் இதாம என்னை காப்பாற்றுன்னு சொல்ல போகிறார். விவாதம் பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் மறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், மறந்து போச்சுன்னா என்ன ஆகும், we will be defeated, we will lose இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்துலையும் சரி, விஷாதே, மனம் நொந்து போய் அப்படியே அதுலேயே நான் நொந்து அப்படியே கீழே போகும்போது, பிரமாதே, அந்த பிரமாதம் அப்படிங்கிறது, பிரவாசே இன்சானிட்டி, பைத்தியகாரத்தனத்தமாக எதாவது செஞ்சுருவோம் சில சமயம் இல்லையா, அது மாதிரி தான் அது. ஜலேச்ச அனலே, நதியில் நீராடும் போதோ, இல்லை நெருப்போடு இருக்கும்போதோ, மலையில் இருக்கும்போதோ, இல்லை சத்ரு மத்திய இருக்கும்போது, அரண்யே அரண்யே, காட்டில் இருக்கும்போது, வழி தெரியாமல் போயிடுச்சுன்னா அங்கே பயங்கரமான மிருகங்கள் இருக்கலாம், தண்ணீர் கிடைக்காமல் போயிடலாம் சில சமயம் பாலைவனத்தில் இருக்கும்போது. இந்த மாதிரி தருணங்களில் சரண்யே, சரண்யன்னு திருப்பி என்ன சொல்கிறார், சரணமடைந்தவர்களை காப்பாற்றக்கூடியவளே, சதா மாம் பிரபாஹி, இந்த தருணங்கள் எல்லா தருணத்திலும் என் கூடயே இருக்கணும், என்னை நீ காப்பாற்ற வேண்டும். பிரபாஹினா காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரி தருணங்கள்னா ரொம்ப இக்கட்டான தருணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தருணங்கள். மலை மேலே ஏறுறோம், மலை இந்த மாதிரி சாதாரண மலையில், செங்குத்தான மலையில் ஏறுறோம். சில பேர்லாம் ஏறுவாங்க, மவுண்டனியர்ஸ்லாம் ஏறுவாங்க, திடீர்னு வருது மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது, நடுவில் மாட்டிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு. இப்போ கூட சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் கடவுள் தான் நம்ம காப்பாற்றணும் இல்லையா. அந்த மாதிரி சமயங்களில் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் சொல்கிறாங்க. சில சமயம் இங்கே இப்போ நெருப்பு வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், சிவராத்திரி முடிஞ்சோன்னா இப்போ அங்கே நெருப்பு நம்ம மலையில், இங்கே மலையில். ஸோ என்ன ஆகுனா பக்கத்தில் வந்துடும், எனக்கு பயங்கர பயமாயிடும். ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு அவன் ரொம்ப பெருசாக கணக்கு இருக்க மாட்டான், ஏன்னா ஏதோ வருஷம் நடக்கிறதான்னு ஒன்றும் ஆகாது, சரியாயிடுமா. சில உள்ளே வந்துடுமோ பயமாகவே இருக்கும் நமக்கு. உள்ளே வந்துட்டு என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அதே மாதிரி ஜலமும் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எங்கே போகணும், உத்தரகாஷி போகணும், ஜலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. மை காட், பா, கங்கைனா ஒன்று கோல்டு,
ரெண்டாவது பிரவாகம், அவ்வளோதான். தப்பித்த விழுந்தோன்னா அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆமாம், அது தப்பிக்க எல்லாம் போராடலாம் வேண்டாம், அப்படியே பகவான் நினச்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தருணங்கள் அம்மா நீ தான் என் கூடயே இருக்கணும், என்னை காப்பாற்றணும், ஏன் எனக்கு வேறு கதி கிடையாது, நீ தான் எனக்கு ஒரே கதி. நீ எப்படிப்பட்டவள்? சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுவள், கரை சேர்ப்பவள், கைவிடாதவள். ஆகவே இந்த மாதிரி இக்கட்டான தருணம், விபரீதமான தருணங்கள் நீ தான் எப்பயுமே என் கூட இருக்கணும் அம்மா, நீ தான் எனக்கு ஒரே கதி அம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். சரி, முதல்ல என்ன சொன்னார்? குகர்மி, குசங்கி, குபுத்தி. அது ஒரு, அதாவது தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தி அப்படி கேட்குறாரு. இது இந்த மாதிரி தருணங்கள் ரொம்ப ரொம்ப இக்கட்டானவை, அப்புறம் உயிரே போயிடும் இல்லையா? கொஞ்சம் விட்டால் உயிரே போயிடும். அப்படிப்பட்ட தருணங்கள் நீ எப்பயும் கூட இருக்கணும். மிராக்குலஸாக சில சமயம் நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம், அப்படிலாம் இருக்குது. இந்த சுனாமியெல்லாம் வந்தபோது சில பேர் மிராக்குலஸாக காப்பாற்றப்பட்டாங்க. ஏதோ ஒரு மரத்தை ஏதோ ஒரு பிடிச்சி தப்பிச்சிட்டாங்க. சில பேர் சும்மா வாக் போயிட்டு இருந்தவங்கலாம் போயிட்டாங்க, அடிச்சு கொண்டு போயிடுச்சு. ஆக பகவான்கிட்ட இப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அம்பாள் நம்மளை காப்பாற்றுவாள். அநாதோ தரித்ரோ ஜராரோக யுக்தஹ மகாக்ஷீன தீனஸ் சதா ஜாட்ய வக்த்ரஹ விபத்தௌ பிரவிஷ்ட பிரணஷ்ட சதாஹம் घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी अनातो दरिद्रो जरारोगयुक्तः महाक्षीणधीनः सदा जाड्यवक्त्रः विपत्तौ प्रविष्टप्रणष्टः सदाहम् घतिस्त्वं घतिस्त्वं त्वमेका भवानी அநாதோ, நான் எப்படிப்பட்டவன்? நம்மளாம் அனாதைன்னு சொல்கிறோம் இல்லையா? அனாதை அர்த்தம் ஆரம்பம் தெரியாதவன் அர்த்தம், ஆரம்பம் தெரியாதவன் அர்த்தம், தாய் தந்தையத்தை யாரும் தெரியாதவன் அர்த்தம், இல்லாதவன் அர்த்தம். அப்புறம் இங்கே என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக ஹெல்ப்லெஸ், எனக்கு யாரும் கிடையாது, அதுதான் அர்த்தம். அநாதஹா, அநாதோ. தரித்ரஹா, தரித்திரனாக இருக்கேன். ஒன்று ஹெல்ப்லெஸ், ரெண்டாவது பணம் காசும் இல்லை என்கிட்ட, தரித்திரமாக இருக்கேன். ஜராரோக யுக்தஹா, இப்படி யோசிச்சு பாருங்க. ஜரான்னா மூப்பு, ரோகம்னா பிணி, வியாதி, வெக்கை, இதனால் நான் பீடிக்கப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம சும்மா வாயால் சொல்லுவோம், கொடுமையான விஷயம் இதெல்லாம். ஜரா ரோக யுக்தஹா, மூப்பு பிணி ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது சாக்காடை விட மோசம். I am afflicted by all this old age and diseases. அப்போது வேறு யாரும் கிடையாது எனக்கு, டாக்டரெல்லாம் நம்பவே முடியாது, அவனுக்கே ஒன்றும் தெரியாது பாவம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பணம் சம்பாதிக்கிறது அவனுக்கு ஒரே குறி. எல்லாரையும் சொல்ல முக்கால்வாசி, அவனை நம்ப முடியாது. அவன்கிட்ட போனால் இன்னும் ப்ராப்ளம் தான். அதனால் அவனை நான் நம்ப முடியாது. அம்மா நீ தான் எனக்கு ஒரே கதி. மகாக்ஷீண தீனா, அது மட்டும் உள்ளத்துலேயும் நான் அப்படியே தீனனாக இருக்கேன், வெரி வீக். தீனன்னா என்னத்தோம்? தீன பாவனை அர்த்தம், வெரி வீக், மிசரபிள் ஐ ஆம். மகாக்ஷீண தீனா சதா ஜாட்ய வக்திரஹா, வக்திரஹான முகம், ஜாட்யன்னு அர்த்தம், முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்கேன் எப்பயும், முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஜடம்னு என்ன அர்த்தம்? ஜடம்னு அர்த்தம் அதில் ஒரு மறுமலர்ச்சி இல்லை, மலர்ச்சி இல்லை. ஜாட்ய வக்திரஹா, பேல் கவுண்டன்ஸ் இங்கே போட்டிருக்கு சும்மா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஆனால் ஜாட்ய வக்திரம் ஜடம் மாதிரி இருக்கேன், உயிருள்ளவ மாதிரியே இல்லை, பிரேதம் மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன அர்த்தம்? அப்போதும் உலகத்திலேயே கொடுமையான விஷயம்தான். என்ன கொடுமையான விஷயம் தெரியுமா? அப்படிப்பட்ட மனைவியோ கணவனோடய வாழ்வது எப்போதும். ஸோ தட் அதர் பர்சன் வில் பி டிப்ரெஸ்ட். ஜாட்டிய வகை அப்படி தான் நான் இருக்கேன், நான் என்ன செய்கிறது? அதனால அம்பா எனக்கு வேறு வழி இல்லை, நீ தான் ஒரே கதி. சரி, நான் ஒன்றுமே அவன்கிட்ட கேட்கலையே, முகத்தில் கொஞ்சம் புன்னகையை கொடு, முகத்தை பார்த்தா கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். நம்ம முகத்தை பார்த்தா அடுத்தவங்க டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது.
ஜாட்யவக்திரஹ விபத்தோ பிரவிஷ்டக பிரணஷ்டக சதாகம். விபத்தோடு ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கேன் வாழ்க்கையில். நான் என்ன செய்வேன்? சும்மா நடந்து போய் தட்டி விட்டுறேன், ஏதாவது கொட்டி விட்டுறேன் எதையாவது. சில பேருக்கு இருக்கு ஒரு ராசி அப்படி, பாவம் அவங்க சொல்லி குத்தமே இல்லை, அவன் பாவம் நல்லவங்க தான், ஆனால் அவங்க பிறந்த நேரம் அது வேற ஒன்றுமே கிடையாது. தவக்கு தட்டி கொட்டி விட்டுருவாங்க, டம்னு கீழே விழுந்துடும். விபத்தோ பிரவிஷ்டக பிரணஷ்டகா. எப்பயுமே விபத்து பிரவிஷ்டகா, அதுலேயே நான் ஐ எம் என்டரிங் இன் டு தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். பிரணஷ்டகா த லாஸ். அப்புறம் ஏதாவது பிரிவோ இல்லை நஷ்டமோ, சதாகம் இப்படி என் வாழ்க்கை போயிட்டுருக்குமா. கதிஸ்துவம் கதிஸ்துவம் துமேகா பவானி. அம்மா நீ தான் எனக்கு ஒரே கதி, வேறு எது கொடுத்தாலும் கொடுக்கானே சரி, என் முகத்தில் ஒரு புன்னகை தவழ்கிற மாதிரி பார்த்துக்கோயேன், அது கூட முடியாது அவனால். ஜாட்யவக்திரா, எப்போ பாரு ஜடம் மாதிரி இருக்கு என் முகம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு கலையே இல்லை, அது பிரேத கலை தான் இருக்குது. ஜடம்னு அர்த்தம், பிரேதம் தான் அர்த்தம். பிரேதம் எப்படி சுவாமி அதுக்கு ஒரு கலை இருக்கா? ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கோல்டாகிடும் அது. மகாக்ஷீண தீனகா, எப்போ பார்த்தாலும் செல்ஃப் பிட்டி. எனக்கு மொத்தம் ஏன் இப்படி நடக்குது, என் கடவுள் என்னையே இப்படி படைச்சோம். இந்த செல்ஃப் பிட்டி, இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே டவுனாக எப்பயும் டிப்ரெஸ்டாக இருக்கிறது, இதெல்லாம் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் நான் இருக்கேன், நான் என்ன செய்யறது? அம்பாள் வேண்டும். அப்போ கதிஸ்துவம் கதிஸ்துவம் துமேகா பவானி. சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது, என்னையமா நீங்கள் இருந்தால் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யாரோ நல்லா சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, ஜாலியாக இருக்கீங்க. நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் தெரியுமா? ஏன் வாழ்க்கையில் ஒரு துன்பம் சொன்னால் நீங்கள் ஓடி போயிடுவீங்க. எந்த விதமான தோட்ட வேலையும் தெரியாத ஒருத்தர், அவர்தான் எங்கள் தோட்டக்காரர். எதுவுமே கிடைக்காத 5-10 கிலோமீட்டரில் அங்கே தான் நாங்கள் இருப்போம். எப்போ வேணால் பாம்பு எங்கே வேணால் வரலாம், தேள் வரலாம். எந்த விதமான பாஷையும் புரியாத சவுத் இந்தியன் சமையல் தான் என்னென்னே தெரியாதவர், அவர் தான் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறார். அது பத்தாது, சரி கேம்ப் வந்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரே உப்புமாவாக வருது. காலையில் உப்புமா, மத்தியானம் உப்புமா, நைட்டு உப்புமா, காலையும் நீயே மாலையும் நீயே உப்புமா பார்த்து பாட வேண்டியதான். கொடுமை கோயிலுக்கு போனோம், அங்கே ஒரு கொடுமை தலை. திடீர்னு பார்த்தா மோட்டார் ரிப்பேராக போயிடுது. மோட்டார் ரிப்பேராக போச்சு, அவ்வளோதான், எல்லாமே போச்சு. ஏன் அங்கே ஆழ்துளை கிணறு ஒன்று இருக்குது, அங்கே மண் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கை மண்ணாக போயிடும். டிசம்பர் இது சிவராத்திரி கேம்ப் வச்சுருக்கோம், 2 நாள் முன்னாடி சுவாமி மோட்டர் ஓடலைன்னா நான் எங்கேயா ஓடி போயிட வேண்டியதான். அப்புறம் ஏன்னா அந்த மோட்டரை எடுக்க முடியாதான், தண்ணியிலே போயிடுமா, இன்னொரு மோட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணுமா. அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. எலக்ட்ரீஷியன் வரவே மாட்டோம், காலில் விழுந்து கும்பிட்டாலும் வரமாட்டான் எலக்ட்ரீஷியன். அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினச்சிருக்கீங்க சுவாமி எதுவும் ஜாலியாக இருக்காருன்னு. இருக்கிறதே கஷ்டமான காரியம் உலகத்தில் என்ன தெரியுமா? காலையில் எழுந்த உடனே என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருக்கிறது தான். உங்களுக்கு அது தெரியாது. எழுந்திருந்த பிறகு இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், வாட் இஸ் அவர் ப்ரோக்ராம், நத்திங். அப்போது சும்மா தான் பகவான் சொல்லியிருக்கார், சும்மா இருக்க வேண்டியதானே. ஆனால் சும்மா இருக்க எவ்வளோ கஷ்டமான காரியம் தெரியுமா? See, if there is nothing to look forward in life, that is the most depressing thing in the world. இப்போ வயசானவங்க ஏன் டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா இதுதான் உங்களுக்கு காரணம். there is nothing to look forward in life. அப்படி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கவே கூடாது. அதனால நான் கேம்ப் வச்சுக்கிறேன் அடிக்கடி சென்னையில் வந்து ஏதாவது சும்மா டிஸ்கோர்ஸ்னு ஒரு பேருக்கு எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு, உலகமே இல்லை, உலகம் தோன்ற சான்ஸ் இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது தூங்கி எழுந்த உடனே இன்றைக்கி என்ன செய்யணும், செய்ய ஒன்றுமே இல்லைன்னா அது கொடூரமான விஷயம். அது ஐம் டெல்லிங் யூ. ஸோ பாசிட்டிவாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்ஸை வச்சுக்கோங்க எப்பயுமே. அப்போ தான் யூ கேன் பி அலைவ், யூ கேன் பி கிக்கிங். அதர்வைஸ் யூ வில் பி கிக்கிங் த பக்கெட், கிக்ட் அவுட் ஆஃப் லைஃப். சரியா? அம்பா நீ தான் எனக்கு ஒரே கதி, என்னை நீ தான் காப்பாற்றணும். என்ன சுவாமி முடிச்சிட்டிங்களா, 2 நாள் முடிச்சிட்டிங்களா? அது விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஆபத்து என்னன்னு புரியலை.
இனி அடுத்த 4-5 கிளாஸும் அனுபூதி வெண்பா தான் உங்களுக்கு. இன்னைக்கு நைட்லேருந்து ஒரு கிளாஸ், நாளைக்கு காலையில், நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு நைட்டு, அதுக்கடுத்து தான் தியான வகுப்பு. தியான வகுப்பு தான் இப்போ இல்லையோ, அதுக்கடுத்து தான் 2 கிளாஸ். ஏன்னா இது பாராயணம் பண்ணிட்டு காலையிலே போயிடறாங்களா அவங்க. ஸோ மத்தியானம் ஃபுல்லாக நமக்கு இருக்குது. அப்புறம் சிவராத்திரி ஃபுல்லாக நமக்கு இருக்குது. சிவராத்திரி இன்றைக்கி சாயங்காலம் இது மாதிரி 4 to 5:30, 5:30 கிளாஸ் வச்சுக்கலாம். அப்புறம் 6:30 to 8 ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நடுவில் 11 to 12 ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ பி ரெடி ஃபார் 8-9 கிளாஸஸ் நவ் ஆஃப் அனுபூதி வெண்பா. சந்தோஷப்படுறாரு, சாமி முடிச்சிட்டாரே பரவாயில்லையேன்னு. இது எதுக்கு முடித்தோன்னு கேட்டால், நாம் போகிற ஸ்பீடை பார்த்தா எனக்கு ஒரு 8-9 கிளாஸ் தேவைப்படும் போல இருக்கு. ஸோ அடுத்து 8-9 கிளாஸும் முருகனார் சுவாமியோட தமிழ் தான் படிக்க போகிறீங்க. இது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. சான்ஸ்கிரிட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. தமிழாக இருந்தால் கூட இது முருகனார் சுவாமியோட தமிழ், அதுவும் ஹையஸ்ட் வேதாந்தம். ஸோ 2 நாள் நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாச்சு. நாளைக்கு 2 நாள் tighten the seat belt. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி